அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஊழல் செய்துள்ளதாக கடந்த ஜனவரி மாதம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பட்டியலை வெளியிட்டார். இது தொடர்பாக நிதின் கட்காரி தொடர்ந்த அவதூறு வழக்கில் பிணைத் தொகை செலுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்ததால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். கெஜ்ரிவாலின் சிறைவாசத்தை கண்டிக்கும் விதமாக தமிழக ஆம் ஆத்மி கட்சியினர் சென்னையில் போராட்டம் நடத்தினர். மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகே அனுமதியின்றி மௌன போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் அங்கிருந்து கலைந்து செல்ல வலியுறுத்தினர். ஆனால் போராட்டக்காரர்கள் நகர மறுக்கவே அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். நேற்று ஆம் ஆத்மி கட்சியோட தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அதற்காக இன்னைக்கு மகாத்மா காந்தியடிகள் சிலையின் இடத்துல வந்து நாங்க ஒரு சைலண்டான புரொட்டஸ்ட், எங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய, தொடர்ந்து ஊழலுக்காக போராடுவோம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரொட்டஸ்டாகத்தான் நாங்க இன்னைக்கு இதை செய்யறோம். அங்கிருந்த 30க்கும் மேற்பட்ட கட்சியினரை கைது செய்த போலீசார் அவர்களை வேனில் ஏற்றிச் சென்றனர்.